மீனா 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க, நம்ம வண்டியையும் தூக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த சிந்தாமணி மேலே தாங்க சந்தேகமாக இருக்குன்னு மீனா முத்துக்கிட்ட சொல்ல, முத்துவும் எனக்கும் அதே தான் மீனா யோசனையாக இருக்குது. முதல்ல யோசிச்சு பாரு, எங்கள் அத்தையுடைய கடையை காணும் எடுத்துட்டாங்க. ஆனால் உன்னுடைய வண்டியை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்கானா, நீ இந்த தொழில இருக்கக்கூடாதுன்னு அந்த சிந்தாமணிக்கு தோணிருக்கலாம்ல. என்ன மீனா, இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. சிந்தாமணி தான் இதுக்கெல்லாம் காரணம். நிச்சயமாக இதை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். சிந்தாமணியை போலீஸில் மாட்டி விட்டு சிக்க வைக்காம கம்பியை நாம நான் இருக்க விடவே மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல, நிச்சயமாங்க அப்படின்னு மீனா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கத அங்கே கதவுகிட்ட நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி. இவங்க 2 பேரும் அப்போ இந்த அளவுக்கு இந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. சிந்தாமணி தான் இது எல்லாமே பண்ணியிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இது வரைக்கும் முத்து மீனா எந்த விஷயத்துலையுமே அவங்க பின்னோக்கி போனது கிடையாது. எதுவாக இருந்தாலும் வீட்டில் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது அவங்க தான். ஒருவேளை இந்த விஷயத்தில் சிந்தாமணி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு கண்டுபிடிச்சிட்டா சிந்தாமணி அப்புறம் நம்மளை இந்த விஷயத்துல கோத்து விட்டுருமே. என்ன பண்றதுன்னு யோசிக்கவும் செய்றாங்க. இல்ல, இந்த பிரச்சனையில நம்ம சிக்கவே கூடாது, நாம மாட்டிக்கவும் கூடாது. அதுக்கு என்ன வழியோ, அதை என்ன பண்ணணுமோ அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். இதுக்கு காரணம் நம்ம வீட்டில் இந்த ஆண்டியும் சிந்தாமணியும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு இவங்க எல்லாருமே நாம நம்ப வைக்கணும். நாம இந்த பிரச்சனையில மாட்டவும் கூடாது. அப்புறம் வீட்டில் அடுத்த பிரச்சனையும் வந்துடும். முத்துவுக்கும் மீனாவுக்கும் இனி கிருஷை பற்றியோ கிருஷையோட அம்மாவை பற்றி யோசிக்கிறதுக்கான டைம் நம்மளுக்கு கொடுக்கவே கூடாது. வீட்டில் ஆண்டி தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா முத்து மீனா இன்னும் கோவத்தோடு தான் இருப்பாங்க. வீட்டில் இந்த பிரச்சனைகள் தான் ஓடும். சரி, நாம் இதுக்கான வழி என்ன பண்ணலான்னு ரோஹிணி யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் முத்து மீனாவுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து கிளம்புற ரோஹிணி வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா வீட்டுக்கு போய் உட்காந்துருக்க, என்னாச்சு, என்ன இன்னைக்கு என்ன பிரச்சனையோட வந்திருக்க நீ அப்படின்னு அங்கே வித்யாவும் கேட்குறாங்க. ஏண்டி, உன்னை பார்க்க கூட வரக்கூடாதா? எதுவாக இருந்தாலும் பிரச்சனையோட தான் நான் வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னாச்சு, என்ன பிரச்சனை, முதல்ல அதை சொல்லு அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த முத்து மீனாவுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாண்டி, அவங்க அம்மாவுடைய கடையை யாரோ ஒருத்தவங்க கோவில் வாசல்லேருந்து தூக்கிட்டாங்க. அடுத்து மீனாவுடைய பூ விற்கிற வண்டி, அந்த வண்டியையும் யாரோ எடுத்துட்டாங்க. ரெண்டும் ஒரே நேரத்தில் காணாமல் போனதுனால 2 பேருக்குமே சிந்தாமணி மேலே தான் இங்கே சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்ல, பாவண்டி முத்து மீனா, எத்தனை பிரச்சனையை அவங்க சந்திச்சுட்டே இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்ல, ஆமாம், உனக்கு எப்போதுமே அவங்க தானே பெருசாக தெரிவாங்க. நான் உன் கண்ணு முன்னாடி இருந்தாலும் என்னுடைய பிரச்சனையோ இல்லை நானும் உனக்கு பெருசாக தெரிய மாட்டேமா அப்படின்னு சொல்லி ரோஹிணியும் கேட்குறாங்க. உடனே அதுக்கு வித்யாவும், நான் அப்படி சொல்ல வரலடி, முத்து மீனா கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு போய் எதுக்காக இந்த சிந்தாமணி இப்படிப்பட்ட வேலையை பார்க்கணும்? ஆமாம், நீ எப்படி சொல்கிற, அந்த சிந்தாமணி தான் இதெல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு அப்படின்னு சொல்ல, ஏன்னா மீனாவுடைய தொழில் எதிரியே பார்த்தா அந்த சிந்தாமணி தான். அது மட்டும் இல்லை, சிந்தாமணி அவங்க ஆட்களை வச்சு தான் இந்த வண்டியை எடுத்ததாகவும் எனக்கு ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல, எப்படி சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, நான் போய் இதை முத்து மீனா கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி, உனக்கு என்ன விஷயம் தெரியும், அதை முதல்ல சொல்லு அப்படின்னு நாங்கள் வித்யாட்ட கேட்க, மீனாவுடைய வண்டியை எடுத்தது அந்த சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, அந்த சிந்தாமணி என்னமோ உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு செஞ்ச மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை, அந்த சிந்தாமணி தான், எனக்கு நல்லாவே தெரியும். சிந்தாமணி கிட்ட நிறைய வண்டிகள் எல்லாம் இருக்குல்ல, அவங்க வண்டிக்கெல்லாம் ஒரே நம்பர் தான் வச்சிருக்கதா முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்காங்க. மீனாவுடைய வண்டியை அந்த இடத்துலேருந்து தூக்கிட்டு போனதெல்லாம் நான் பார்க்கல, ஆனால் சிந்தாமணி வீட்டில் நான் அந்த வண்டியை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம், சிந்தாமணி வீட்டில் ஒரு வண்டியிலேருந்து எங்கள் மீனாவுடைய இந்த பைக்கை கீழே இறக்குறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு சிந்தாமணி வீட்டுக்கு போனேன் அப்படின்னு கேட்க, எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, அது விஷயமா கேட்கலான்னு போனேன். ஆனால் அவங்கக்கிட்டே கேட்டால் நிச்சயமாக ஆண்டிக்கிட்ட சொல்லிடுவாங்க, அதுக்காக தான் நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்ல, உனக்கு இன்னும் இந்த பண பிரச்சனை முடியவே இல்லையா? நீ உண்மையை சொல்கிற வரைக்கும் இந்த பண பிரச்சனை உன்னை துரத்திக்கிட்டே தான் இருக்குன்னு எங்கள் வித்யா சொல்ல, அதெல்லாம் விட வித்யா, பணத்துக்கு கூட நான் வேற எங்கேயும் ஏற்பாடு பண்ணிப்பேன். ஆனால் சிந்தாமணி வீட்டில் தான் அந்த வண்டியை இறக்குனதை நான் பார்த்தேன். இந்த விஷயத்தை போய் நான் சொன்னாலும் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்ல, சரி இதை நான் முத்து மீனா கிட்ட சொல்கிறேன்னு சொல்லும்போது, நான் சொன்னேன்னு நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன்னு எங்கள் ரோஹிணி அனுப்பிவிட்டு உடனே வித்யா என்ன பண்ணுறாங்க, மீனாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. ஆமாங்க, அந்த சிந்தாமணி வீட்டில் தான், எனக்கு தெரிஞ்சவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வித்யா சொல்ல, முத்துவுக்கும் மீனாவுக்கும் சந்தேகம் அதிகமாகிடும். இந்த விஷயம் எப்படி எங்கள் வித்யாவுக்கு தெரிஞ்சதுன்னு யோசிக்கிறாங்க. அதே நேரம் அந்த சிந்தாமணி தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணன்ற மாதிரியும் கண்டுபிடிக்கவும் செஞ்சிடறாங்க. போலீஸ் அனுப்பி சிந்தாமணியை கைது பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரோஹிணிக்கு தான் பெரிய ஒரு ட்விஸ்டே நடக்குது. ரோஹிணி வீட்டில் இருக்காங்க, எல்லாரு கூடயும் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் கூட தான் வாங்க போகிற இடத்த பற்றியும் அடுத்து ஆரம்பிக்க போகிற இந்த இன்னொரு பிரான்ச் பற்றியுமே நல்லா பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் போலீஸ் வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. போலீஸ் வந்து நிற்கிறத பார்த்ததுமே அதிர்ந்து போகிறாங்க ரோஹிணி. ஏன்னா போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அதிர்ந்து போன ரோஹிணி இங்கே கிளம்பி வெளியே வர, வாங்க சார், என்னாச்சு, ஏதோ பிரச்சனையா அப்படின்னு விஜயா வந்து பயந்து போகிறாங்க.
அப்போது முத்து மீனா 2 பேருமே வந்து நிற்க, என்ன சார் நீங்கள் தேடி வந்த ஆட்கள் கூட நீங்களும் வந்திருக்கீங்கன்னு சொல்ல, என்னம்மா இந்த வீட்டில் எப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் இந்த பையனை தான் தேடி வருவேன்னு நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க, மற்றவங்களாலலாம் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு போலீஸ் கேட்க, என்ன சார் ஏதாவது பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் சார், இங்கே இந்த பொண்ணோடைய அம்மா எங்கள் கடை பூக்கடை வச்சுருந்தாங்கல்ல, அந்த பூக்கடையை எடுத்தது அதுக்காக நீங்கள் எதுக்கு சார் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்ல, அந்த பூக்கடை எடுக்க வச்சதே உங்கள் வீட்டில் இருக்கவங்க தானே, அப்போ அவங்கள கைது பண்ண தானே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ரோஹிணி வந்துட்டு நம்ம ஆண்டியை தான் இங்கே கூட்டிகிட்டு போக வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் ரோஹிணியை பிடிச்சி இழுக்கிறாங்க. சார் என்ன சார், என்னையை விடுங்க மேடம், ப்ளீஸ் மேடம் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே கெஞ்சுறாங்க. என்னாச்சு சார், எதுக்கு ரோஹிணி இப்போ கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொல்லி கேட்க, அந்த கடையை எடுக்க சொன்னதே உன் ஒய்ஃப் தான்ப்பா, குடும்ப பிரச்சனைக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணலாமா, அப்புறம் இருக்கிற மக்கள் எல்லாம் இதே மாதிரி ஒருத்தர செய்ய ஆரம்பிச்சிட மாட்டாங்களா, தனக்கு பிடிக்காதவங்களை பழி வாங்கணும்னா இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட மாட்டாங்களா, அதுக்காக தான் முதல்ல இவங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, சிந்தாமணின்றவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல, சிந்தாமணி எங்கள் முத்து மீனாவுக்கு பின்னாடி இருந்து வராங்க, என்ன நடந்ததுன்னு இப்போ கூட உங்களுக்கு தெரியலையா ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்கிறாங்க. எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது, எப்படி எங்கள் பைக் அந்த வீட்டில் இருந்திருக்கும், சிந்தாமணி அந்த அளவுக்கு மூளை இல்லாதவங்களாம் கிடையாது, தன்னுடைய பைக்கை எடுத்திருக்கவங்க யாருன்னே தெரியாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்க செய்வாங்க, தான் வீட்டிலே கொண்டு போய் வச்சுக்கிறதுக்கு அவங்க அந்த அளவுக்கு முட்டாலும் கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தில் சிந்தாமணி மேலே எங்களுக்கு சந்தேகம் இருந்தது என்னமோ உண்மைதான், ஆனால் வித்யா கிட்ட கேட்டதுக்கு பிறகுதான் இந்த விஷயத்தை யார் சொன்னதுன்னு எங்களுக்கு தெரியவும் வந்துச்சு. நீங்கள் போய் வாலண்டியாக எங்கள் வித்யா கிட்ட இந்த விஷயத்த சொல்லவும் செஞ்சுருக்கீங்க, அதுவும் எங்களுக்காக கொஞ்சம் ஃபீல் பண்ணவும் செஞ்சுருக்கீங்க. அப்போ தாங்க எங்களுக்கு சந்தேகமே வந்துச்சு. வித்யாவுக்குமே அங்கே தான் உங்கள் மேலே சந்தேகத்தை ஏற்படுத்தினுச்சு. வித்யா சொன்னதை வச்சு தான் நாங்களும் இங்கே சிந்தாமணியை வந்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து கைது பண்ணலான்னு போனோம். அப்படி போகும்போது தான் அவங்க வாயாலேயே உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீதான்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போது உன்னை தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க. ரவுடிஸும் அப்புறம் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே உனக்கு நல்லாவே வருது ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் பார்த்துட்டு அங்கே விஜயா வாயடைச்சு போய் நிற்க, என்னம்மா பார்த்துட்டு இருக்கீங்க, இழுத்துட்டு வாங்கம்மா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது இங்கே சிந்தாமணி அதுக்கு பிறகு ரோஹிணி 2 பேருமே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போலீஸும் வசமாக சிக்கிக்கிட்ட ரோஹிணி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்க, சார் இங்கே முத்துமீனா கொடுத்த கம்ப்ளைண்ட் மட்டும் இல்லை சார், நானும் இந்த பொண்ணு மேலே தனியாகவே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு இங்கே சிந்தாமணி சொல்கிறாங்க. என் கூட கூட்டு சேர்ந்து என்னை ஊசி பேத்தி அவங்க அம்மா கடை எடுக்க வச்சுட்டு கடைசியில் இதுக்கெல்லாம் காரணம் நான் மட்டும்தான், நானும் இவங்க அத்தையும் தான்ற மாதிரி இப்படி ஒரு பழியை தூக்கி போட்டிருக்கல இந்த பொண்ணு. அப்போ இந்த பொண்ணு மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார், என்கிட்டேருந்து 5 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு தான் சார் இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணுச்சுன்னு சொல்ல, இல்லை சார் இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு இங்கே உடனே ரோஹிணி சொல்கிறாங்க. இல்லை சார் இந்த பொண்ணு என்கிட்ட பணத்தை வாங்கினுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொய் சொல்லிடுறாங்க சிந்தாமணி. சிந்தாமணி நேராக பக்கத்தில் வர, என்கிட்டே உன் வேலையை காட்டுறல, உன்னை மாஸ்டரோட மருமகளாச்சேன்னு நீ சொன்ன விஷயத்துக்காக நான் உடன்பட்டு செஞ்ச பத்தியா, அப்பவே நான் தெரிஞ்சிருந்திருக்கணும் அந்த வீட்டில் எல்லாரையும் விட கேடி நீயா தானே இருப்பேன். ஆனால் உன்னை விட பழைய கேடினா இந்த தொழிலில் நான் பல வருஷமா இருக்கேன். என்கிட்டே நீ உன் ஆட்டத்தை காட்டியா, ஒரு பிரச்சனையில் என்னையை சிக்க வச்சுட்டு நீ தப்பிக்கணும்னு நினச்சா அது எப்படி முடியும், அதான் உனக்கே வச்சேன் பார்த்தியா, 5 லட்ச ரூபா பணத்தை நீ எனக்கு திருப்பி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்காத பணத்தை நான் இதுக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்ல, அது உனக்கும் எனக்கும் தானே தெரியும். ஆனால் எங்கே ஸ்டேஷனில் நான் சொன்னதை வச்சு இந்த பணத்தை வாங்கிட்டு தான் நீ இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கேன், அதுவும் இல்லாமல் எனக்கு ஆர்டர் பிடிச்சி கொடுத்துருக்கேன்னு எல்லாமே எங்கள் ஸ்டேஷனில் நான் சொல்லியிருக்கேன். அப்போது அந்த பணம் உங்ககிட்ட தானே இருக்கணும், நீ தான் பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு எங்கள் சிந்தாமணி சொல்லிட்டு போகிறாங்க. முத்துவும் மீனாவும் அன்னைக்கு ஸ்டேஷனில் விட்டுட்டு போயிருந்துருக்கணும் மீனா, பாவப்பட்டு இறக்கப்பட்டு கூட்டிகிட்டு போனோம்ல, அதுதான் நாம் செஞ்ச தப்பு. இன்றைக்கும் இந்த பார்லர் அம்மா இப்படி அழுதுகிட்டு இருக்கேன்னு நினச்சி யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ல, எங்கள் அம்மாவும் அழ வச்சிருக்காங்க, அதை தாண்டி இவங்க அழுகிறதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட போகிறது கிடையவே கிடையாது, வாங்குங்க போகலான்னு சொல்லி மீனாவும் முத்துவும் அங்கேருந்து கிளம்ப, முத்து மீனாவை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்க, இறக்க குணம் இருக்க இவங்களே உன்னை இந்த அளவுக்கு வேணான்னு தூக்கி போட்டுட்டு போகிறாங்கன்னா அந்த வீட்டில் நீ எப்படி நடந்துகிட்டு இருக்கன்னு இப்போ தானே தெரியுது. தப்பு என்னமோ அந்த முத்து மீனா மேலே இருக்க மாதிரி தெரியலை, உன் மேலே தான் அந்த தப்பு முழுக்க இருக்க மாதிரி எனக்கு தெரியுதுன்னு சிந்தாமணி சொல்ல, எங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் நல்லா சிக்கிக்கிட்டு 5 லட்ச ரூபா பணத்தை இப்போதைக்கு எனக்கு கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி எங்கள் சிந்தாமணி நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ரோஹிணி இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வசமாக சிக்கிக்கிட்டாங்க. ரோஹிணிக்காக இங்கே மனோஜ் கூட வந்து நிற்கலை, ஏன்னா பண விஷயம் வந்து தெரிஞ்சதுனால மனோஜ் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போகலை. இப்போ வந்து புதுசாக இடத்துக்காக தானே பணத்தை நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம், இந்த ரோஹிணி பண்ண வேண்டாத வேலைக்கெல்லாம் நாம் பணத்தை போய் கொடுக்கணுமா, சிந்தாமணிக்கெல்லாம் என்னால் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சிந்தாமணி அப்போ நம்மக்கிட்ட பணம் கேட்க ஆரம்பிச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு எங்கள் விஜயாவுக்கு வேற ஒரு பையன் பத்தட்டை எல்லாம் இருக்க தான் செய்தேன். இப்போ என்னப்பா பண்ணுறதுன்னு எங்கள் மனோஜ் சொல்ல, தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், அதுதானே விதி,
அதை மாற்ற யாரால முடியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு போயிடுறாங்க. விஜயாவும் மனோஜும் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. முத்துவுக்கும் மீனாவுக்கும் இப்போ அவங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய பணமும் கிடைச்சிது. ஏன்னா தப்பு செஞ்சதுனால இவங்க தொழில் கெட்டு போனதுனால அந்த பணத்தை இந்த சின்னமணி கொடுக்கவும் செஞ்சிடறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் முத்து மீனாவால் எங்கள் சின்னமணி ரோஹிணி 2 பேருமே எங்கள் கம்பியின நிலைமைக்கும் வந்துட்டாங்க.